இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருணக்கிழங்கு மசியல். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி கொஞ்சம் புளிய 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 பிடிக்கரணி எடுத்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு, தோல் உரிச்சு இது மாரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து, 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து, 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவ கிள்ளி சேர்த்து, அது கூட 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு, இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரையும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்குனதுக்கப்புறம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கூட மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தக்காளி சாஃப்ட் ஆகுற வரையும் வதக்கிடுங்க. இப்போ தக்காளி சாஃப்ட் ஆனதும் ஃப்ளேம சிம் பண்ணிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, அப்புறம் எடுத்து வச்சிருக்க புளிய கரைச்சு சேர்த்துக்கோங்க. இது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து, இந்த ராஸ்மல் போற வரையும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம மசிச்சு வச்சிருக்க பிடிக்கரணிய சேர்த்துக்கலாம். இத வந்து ரொம்ப மசிச்சிடாதீங்க. ஒண்ணும் பாதியுமா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து, இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஓரத்துல லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைம்ல ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மசியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.